கருப்பு நிறத்தலகி ஓதட்டு செவப்பலகி சில்லறைய செதறிட்டண்டி ஓன் சிரிப்பில் சில்லறைய செதறிட்டண்டி ஓன் குங்கும ஓதட்ட வச்சு குலுங்கி சிரிக்கையில ஓன் ஓதடு துடிக்குதடி அத பார்த்து என் மனசு தவிக்குதடி ஓன் ஓதட்டுக்கு சொந்தக்காரண்டி நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன்டி. ஐயா கொம்பன கூட கொம்பு தேனா இனிக்க வைக்கிறது தாங்க இந்த காதலு. ஐயா ஒரு நிமிஷம், பீடி மாதிரி இருக்கு இந்த பாடி, இதுக்கு தேவையாங்க ஒரு லேடி. முத உடம்புக்கு இன்சூரன்ஸ் பண்ணு, அப்புறமா ஆள் உதட்டுக்கு பண்ணலாம்னே. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்க பசங்களை விட பவர் ஸ்டார் மாதிரி இருக்க என்ன மாதிரி பசங்களை தாங்க ரொம்ப பிடிக்குது. ஐயா எந்த ஒரு பையனா இருந்தாலும் ஒரு பொண்ணு சிக்னல் கொடுக்காம பின்னாடி போக மாட்டான். பஸ் ஸ்டாண்ட்ல செவனேன்னு நின்று இருந்தா எங்களை பார்க்க வைக்கிறதுகளுக்கு அதுக்கு பண்ற அட்டூழியம் இருக்கே. விரல்ல கோலம் போட்டு காட்டுறது, நல்லா இருக்க சாலை அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறது, இப்படி நகத்தை கடிச்சு கடிச்சு துப்புறது, வராத போனை எடுத்து எடுத்து பேசுறது, இப்படி எல்லாம் சிக்னல் கிடைச்சிருச்சேன்னு பையன் கிட்ட போனேன்னா வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் பேசுறது. இப்படித்தாங்க நான் லவ் பண்ணும்போது இப்படிதான் சிக்னல் வந்துருச்சுன்னு கிட்ட போனேன். பேர் என்னன்னு தாங்க கேட்டேன். உனக்கெல்லாம் அக்கா தங்கச்சி இல்ல அப்படின்னா, அக்கா தங்கச்சி இல்லடி, சோ நாத்தனா குடும்பம் கிடையாது, வா சந்தோஷமா இருப்போம்னே. உங்க அம்மா ஒரு பொண்ணு தானே அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்து நம்ம போயிருவோம், மாமியார் குடும்பையும் இல்லன்னு. இப்போ உனக்கு என்னதான்டா வேணும்னா ஐ லவ் யூன்னு எங்க அக்காட சொல்லவா அப்படின்னா, பொடி லூசு அவட்ட தாண்டி சொன்னேன். அவ வேணான்றதுனாலதான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா, கூட ஒரு பயம் உள்ள ஃப்ரெண்டு, ஏய் கொசு மாதிரி இருக்க, உனக்கெல்லாம் காதல் ஒரு கேடான்னா, என்ன கொசு இவ்வளவு இலக்காரமா பேசிவிட்ட, கொசுதான் நைட்டு தூங்க விடாம பண்ணும் தெரியும்ல அப்படின்னு. ராமனே கவலைப்படாத, இப்பெல்லாம் மாமியார் கொடுமையும் கிடையாது, மருமக கொடுமையும் கிடையாது, ரெண்டு பேர்த்தாலையும் அந்த வீட்டுல இருக்க ஆம்பளைக்கு தாயா கொடுமை. எனக்கெல்லாம் மச்சினிச்சு கொடுமைப்பா, நீ வேற. அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, என்னை பொறுக்கின்னு திட்டிட்டு போயிட்டாளுங்க. எனக்கு நான் மனசு ரொம்ப வலி ஆகி போச்சு. நான் போய் என் ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறேன், மச்சான் உன் தங்கச்சி என்னை பொறுக்கின்னு திட்டி விட்டாடா அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத மச்சான், மதுரையில லட்சக்கணக்கான பொண்ணுங்க இருக்கும்போது என் தங்கச்சி தான் உனக்கு சரியான ஜோடின்னு பொறுக்கி எடுத்தேல்ல, அப்ப நீ பொறுக்கிதானே. ஐயா காதல் காதல்னு பேசுறாப்ல, காதலிக்கும் போது திங்கக்கிழமை கூட சொர்க்கமா தான் சார் தெரியும். ஆனா அதே பொண்ண கல்யாணம் பண்ணி பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட நரகமா தான் சார் தெரியும். நம்ம ஆள்கிட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு நைட்டு போறேன், குடுகுடுன்னு போய் ஏணியை போட்டு மொட்டை மாடியில ஏறிக்கிட்டு இருக்கேன். பக்கத்துல ஒரு வைவல்ல பைப்பை பிடிச்சி ஏறி வந்துகிட்டு இருக்கேன். யாரா நீயே அப்படின்னு. பாஸ் பாஸ் நீங்க சேனல் 1 பாஸ், நான் சேனல் 2 பாஸ். அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சா மொத்த கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணிடுவானடா அப்படின்னு. மேல போய்கிட்டு இருக்கேன், குடும்பமே அன்னைக்கு சிவராத்திரின்னு முழிச்சிருக்காங்க. நான் என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்றேன், மாப்பிள்ள சேனல் 1 சேனல் 2 தான் இருக்குன்னு பார்த்தா இங்க செட்டா பாக்ஸே இருக்குடா. ஏய் மரியாதை போயிரு, இதான் நல்ல சந்தர்ப்பம் சொல்லிட்டு வந்துருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து கரண்ட் வேற ஆஃப் ஆகி போச்சு. பால்கனியில கொலுசு சத்தம் கேட்டுச்சுங்க. திப்பிடி 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 ஓடுறேன். ஓடி போய் என்ன சொன்னேன் தெரியுமா, செல்லாம் நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட நிலாவை பார்க்க வானத்துக்கு தாண்டா போனாரு, ஆனா நான் ஏன் நிலாவை பார்க்க இந்த மொட்டை மாடிக்கு வந்திருக்கிறேன்டா. நீ மட்டும் என் லவ் ஓகே பண்ணு, வாரத்துக்கு 2 சினிமா, மாசத்துக்கு 4 சுடிதாரு, இது எல்லாத்துக்கும் மேல வருஷத்துக்கு 2 குழந்தைங்கன்னு சந்தோஷமா இருப்போம்னு சொல்லி முடிக்கிற கரண்ட் வந்துருச்சு. முன்னாடி பாக்குறேன் எங்க அத்தை நின்னுகிட்டு இருந்துக்காங்க. ஐயோ அந்த புள்ள பேச வேண்டியதுல அத்தட்ட பேசிட்டேன்னு, அத்தை சாரித்த அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டேனா. எங்க அத்தை சொன்னாங்க, மாப்பிள்ள ஒன்னும் ஃபீல் பண்ணாத, நான் தான் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனை லவ் பண்ணேன், அந்த பையலை விட்டுவிட்டு ஒரு பையலை எங்க அப்பா ஆத்தா பார்த்ததை கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னைய பார்த்தா ரொம்ப நல்ல பைய மாதிரி தெரியுது, மதுரையிலேயே உன்ன மாதிரி ஒரு உத்தமனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம், அதனால நீயே எப்படியாவது கரெக்ட் பண்ணிருன்னு எங்களுக்கு கிரீன் சிக்னல் போட்டு விட்டாங்க. அப்படிப்பட்ட கிரீன் சிக்னல் போட்ட எங்க அத்தை எனக்கு எப்படி தெரிஞ்சாங்க தெரியுமா, என் தாய் மதுரை மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி இருந்தாங்க. அப்படிப்பட்ட அத்தையை கொடுத்த காதல் தாங்க இனிக்குதுன்னு நான் சொல்றேன். இல்ல தம்பி, நீ எங்கேயாவது வேலை பாக்குறியா இல்லையா? லவ் பண்றதாங்க வேலையே. எனக்கு ஒரு சந்தேகம், அப்ப பிடிச்சி காதல் காதலி பேசுறேன்னு, உனக்கு வேலை இருக்கா இல்லையா? இருக்கு மவன, நீ இன்னும் ஒரு 6 மாசத்துல மதுரை தண்டவாளத்தில் நின்று பரத்து ஆக போற. ஏன் சார் நீங்க அந்த படத்தை தான் பாப்பீங்களா? திருவிளையாடல்னு ஒரு புது படம் வந்துச்சு, தனுசு படம்,
லவ்வவசே பிசினஸ் பண்ணி ஜெயிச்சாருல்ல அந்த மாதிரி படமெல்லாம் பார்க்கணுமுங்க